லைஃப்ல எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்? காமம், அச்சம், பேராசை. இது மூணையுமே நீங்க அடக்கலனா உங்க வாழ்க்கை நாசமா போயிடும். அதிகமான காம உணர்வு ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா அவனால வாழ்க்கையில பெருசா ஜெயிக்கவே முடியாது. அதே போல பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், எந்த விஷயத்த செய்யறதுக்கும் பயம். அதே போல உங்களுடைய பேராசை, எப்போ ஆசை பேராசையா மாறுதோ அப்போ உங்க அழிவு ஆரம்பிக்குது. இது மூணையும் நீங்க கட்டுப்படுத்தல அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா நிர்மூலமாயிடும். ஃபர்ஸ்ட் லவ் ஸ்பெஷலா, செகண்ட் லவ் ஸ்பெஷலா? ஃபர்ஸ்ட் லவ்வை விட செகண்ட் லவ் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். உனக்கு ஃபர்ஸ்ட் லவ்ல கிடைக்காத ஒரு கம்ஃபர்ட் செகண்ட் லவ்ல கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் லவ்ல பண்ண தப்ப செகண்ட் லவ்ல அகைன் பண்ண மாட்டீங்க. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ்னால லைஃபே காலியா இருக்கும். ஆனா செகண்ட் லவ் அவங்க வாழ்க்கையே காப்பாத்திடும். இந்த செகண்ட் லவ்னு நான் சொல்றது உங்க ஹஸ்பண்டா கூட இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாராவது இதுக்கு முன்னாடி லவ் பண்ணவங்க இருந்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் லவ் ஸ்பெஷலா இல்ல செகண்ட் லவ் ஸ்பெஷலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க. சார், லைஃப்ல நம்ம எந்த குணங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டா நம்ம லைஃப் சூப்பரா இருக்கும்? கோவத்தை குறைச்சு பாருங்க, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அகந்தைய குறைச்சு பாருங்க, உங்களை சுத்தி நல்ல உறவுகள் பெருகும். வீண் பேச்சுகளை குறைச்சு பாருங்க, வீண் சண்டைகள் குறையும். சிரிங்க, திரிக்க பழகுங்க, எதிரிகளும் நண்பர்களா மாறுவாங்க. மன்னிக்க பழகுங்க, உங்க மனசுல இருக்கிற பாரம் முற்றிலும் நீங்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க, வாழறதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த உலகத்தை விட்டு நம்ம போறதுக்கு முன்னாடி முக்கியமா 4 விஷயத்தை நம்ம பண்ணி ஆகணும். 1, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நாமினி ஆட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா இந்தியன் பேங்க்ல நியர்லி 78,000 crores இன்னமும் கிளைம் ஆகாம இருக்குது. ஏன்னு கேட்டா இந்த மாதிரி நாமினி டீடைல்ஸ் ஆட் ஆகாம இருக்கிறதுனால. 2வது, நீங்க ப்ராப்பரா உயில் ஒண்ணு ரெடி பண்ணணும். 3வது, டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வைங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பம் ஒருத்தரோட இறப்புக்கு அப்புறம் பினான்சியலி ரொம்பவே டவுன் ஆயிடுறாங்க. 4வது, நீங்க உங்களுடைய பினான்சியல் டீடைல்ஸ் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். நீங்க யாருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு யார் அமௌண்ட் கொடுத்துருக்கா, லோனு, இன்வெஸ்ட்மெண்ட், பிக்ஸட் டெபாசிட், ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். நிறைய ஃபேமிலியில ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வெல்கம் பேக் டு கண்ணாடி. அதாவது பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ், இவ்வளோ ரெஸ்பான்ஸ் மக்கள் கிட்ட இருந்து வரும்ன்றது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அவ்வளோ கேள்விகள், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வேற கேக்குது. அவங்க நினைக்கிறதே நம்ம கேட்கிறோமா, ஆக்சுவலி அவங்க கேட்கணும்னு நினைக்கிறது அப்படியே ரிஃப்ளெக்ஷனா வருது. அவங்களுக்கு நிறைய பதில்கள் கிடைக்குது அப்படின்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்குமே. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஒரு ரெஸ்பான்ஸ்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம், அதுக்கு இவ்வளவு பெரிய வரவேற்புன்றது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. வெரி ஹாப்பி. இன்னும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, நம்மளை நோக்கி நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்பி கேட்கறாங்க இல்லையா? ஆக்சுவலி எனக்குமே தனியா கேக்குறாங்க சார். என்கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த கேள்வியை சார்ட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி பர்சனலாவுமே மெசேஜ் பண்றாங்க. தட்ஸ் கிரேட். ஆமா. சோ இப்போ உங்களுக்கு நிறைய சேலஞ்சிங்கா இருக்க போகுது. இந்த கேள்விலாம் எங்க இருந்து எடுத்தாங்க, எப்படி இருந்து யோசிச்சாங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு வித்தியாசமான கேள்விகள்லாம் உங்களை நோக்கி வரப்போகுது. ரெடியா இந்த சேலஞ்சுக்கு? நான் ஆக்சுவலி வித்தியாசமான கேள்விகளுக்கு எப்பவும் ரெடியா இருப்பேன். யூஸ்வலா கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. பதில் இல்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்லணுன்றதுதான் என்னுடைய ஒரு ஆம்பிஷன், என்னுடைய கோல். ஓகே, ஆடியன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இருக்கறதுல டஃப்பான கேள்விகளா இனிமேல் கொடுங்க சார். அதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேள்வி நான் ஃபீல் பண்ணது ஒரு பொண்ணு கிட்ட இருந்து வந்தது சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாங்கிட்ட பேசுற மாதிரி தான் மற்ற ஆட்கள் கிட்டயும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேசுறாங்களாம். மற்றவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு அட்டென்ஷன் போகுது. ஸோ நான் தனியா ஸ்பெஷலா தெரியவே மாட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா? நீ தான் என் உயிர்னு சொல்றது, நீ தான் என் உலகம்னு சொல்றது, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்றது. ஆனா அந்த பக்கம் போய் மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அவங்களுடைய மெசேஜுக்கெல்லாம் லைக் போடுறது, அவங்கள தம் பக்கம் திருப்பறதுக்காக எல்லா விதமான செயல்களும் செய்யறது, இது எந்த விதத்திலுமே காதலா இருக்க முடியாது. இது அர்ப்பணிப்புன்ற வேஷமிட்ட ஒரு சுயநலம். உங்களோட வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தங்க இன்னொருத்தருடைய கவனத்தை எப்படியாவது தன் பக்கம் இழுக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. விசுவாசம் அப்படின்றது தனிப்பட்ட முறையில உங்களோட அவங்க எப்படி இருக்காங்கன்றது கிடையாது. பொது வெளியில அவங்க எவ்வளவு நேர்மையா இருக்காங்க. இந்த மாதிரி வேஷம் போடுறவங்க கூட நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா மிகப்பெரிய வம்புல தான் போய் முடியும். ஓகே, எனக்கு இந்த கேள்வியோட என்ன தோணுச்சுன்னா, நிறைய பேர் வந்து அவங்க கமிட்டட்னே வெளியே சொல்லிக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, சிமிலரா?
திருட்டு பசங்க. ஓகே. ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றாங்க. சார் பொதுவா ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா சார்? கேர்ள்ஸ்னா எமோஷனலி கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. அவங்கள ஈஸியா ஏமாத்திரலாம் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அது ரிலேஷன்ஷிப்பா வந்தா இன்னும் ஈஸியா ஏமாந்துடுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது உண்மையா? போய் எதனால? ஒரு பொண்ணுடைய உள் உணர்வு முழிச்சிருக்கும் போது எந்த ஒரு தப்புமே அந்த தெளிவுக்கு முன்னாடி தப்பிக்கவே முடியாது. நீங்க மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிடலாம், பாஸ்வேர்ட் மாத்திரலாம், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அவளை ஏமாத்திட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அவளுடைய உள் உணர்வை உங்களால ஏமாத்தவே முடியாது. ஏன்னா ஒரு பொண்ணுடைய உள் உணர்வு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில மட்டும் வர்றது இல்லை. அவங்களுடைய நிதானம், அவங்களுடைய பொறுமை, ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ற விதம், இதெல்லாம் சேர்ந்துதான் அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது தப்பாவே போகாது. அவங்கள நீங்க ஏமாத்திட்டீங்க, அவங்க சிரிச்சுக்கிட்டு போறாங்க, அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. உடனடியா அவங்க எந்த எதிர்ப்பும் காட்டாததுனால நீங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வச்சு அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துருவாங்க, ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க உங்ககிட்ட கடைசியா கேள்வி கேட்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடலான்னு நினைச்சிருப்பீங்க. ஆண்களே ரொம்ப உஷாரா இருங்க. பெண்களோட உள் உணர்வுகளை உங்களால ஏமாத்தவே முடியாது. வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஓகே. கேமராவை பார்த்து சொல்றப்போ ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி இருந்தது. வார்னிங் உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. டிஃபால்ட்டாவே ஒரு டிடெக்டிவ் உள்ள இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் சார். பெண்களுக்கு டெஃபினட்டாமா உள்ள டிடெக்டிவ் ஆஃபீஸர் உள்ளே இருப்பாங்க. ஓகே. பி கேர்ஃபுல் அப்படின்றாரு. சார் லைஃப்ல எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், எதெல்லாம் நம்மள அழிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும்? பல விஷயங்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அதுல முக்கியமான ஒரு 3 விஷயம் சொல்லட்டுமா? எஸ் சொல்லுங்க. காமம், அச்சம், பேராசை. இது 3யுமே நீங்க அடக்கலைன்னா உங்க வாழ்க்கை நாசமா போயிடும். ஏன்னா இது 3மே ஒரு மனுஷனை கொல்லக்கூடிய கொலையாளிகள்னு சொல்லலாம். அதிகமான காம உணர்வு ஒருத்தங்கிட்ட இருக்குன்னா அவனால வாழ்க்கையில பெருசா ஜெயிக்கவே முடியாது, பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கவே முடியாது. அதே போல பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம், எந்த விஷயத்தை செய்யறதுக்கும் பயம். அதிகமான பயம் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே போல 3வது உங்களுடைய பேராசை. எப்போ ஆசை பேராசையா மாறுதோ அப்போ உங்க அழிவு ஆரம்பிக்குது. இது 3யும் நீங்க கட்டுப்படுத்தல அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா நிர்மூலமாயிடும். ஓகே. இதெல்லாம் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு லிஸ்டே இருக்கு. மேபி அடுத்தடுத்த கண்ணாடி எபிசோட்ல நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். பெரிய லிஸ்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் பதில்களும் இருக்கு, நிறைய லிஸ்டும் இருக்கு. ஆமா. ஆக்சுவலி இதெல்லாம் பாக்குறப்பே அவங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் வரும்னு நினைக்கிறேன் சார். ஆமா, வர்ற கேள்விகளெல்லாம் கேளுங்க. பதில் சொல்லதான் நம்ம உட்காந்துருக்கோம் இல்லைங்க. வர கேள்விகள் எல்லாம் கமெண்ட்ஸ்ல கொட்டுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அவ்வளவுதான். சார் இது வந்து நிறைய பேருக்கு இருக்க ஒரு கேள்வியா இருக்கு. லவ் பண்றப்ப பசங்க எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் காம்ப்ளிமெண்டா கொடுத்துட்டே இருக்காங்க. அழகா இருக்க அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. பட் போக போக அந்த காம்ப்ளிமெண்ட்ஸும் கம்மியாயிருது, கேரும் கம்மியாயிருது. அதுக்கான காரணம் என்ன சார்? யார் கேட்டா இந்த கேள்வி? நிறைய பெண்கள் கேட்டாங்க சார். ஒரு பெண்ணுன்னு சொல்ல முடியாது. அப்படியா? அந்த ஒரு ஹனிமூன் ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அப்ப மட்டும் நிறைய லவ், நிறைய கேர், நிறைய அட்மிரேஷன் இதெல்லாம் வருது. பட் அதுக்கப்புறம் அதெல்லாம் காணா போயிருது. ஓகே. எந்த பொண்ணையுமே அழகில்லாம கடவுள் படைக்கிறது கிடையாது. ஆனா அந்த அழகை ரசிக்க தெரியாதவங்க கிட்ட தான் ஒவ்வொரு பொண்ணும் மாட்டுறாங்க. அதை ரசிக்க தெரியாம தான் வேற ஒரு பொண்ணை தேடி போயிடுறாங்க. மற்ற பொண்ணுங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டயும் மனைவி கிட்டயும் இருக்கு. பட் அதை யாரும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரசிக்கிறது இல்லை. அந்த காலத்துல பெண்கள் வீட்டு வேலை செய்யறதுக்காகவும் சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தான் வச்சிருந்தாங்க. அவளை ஒரு மனுஷியா கூட மதிக்கிறது இல்லை. பிறந்த வீட்லயும் சரி, புகுந்த வீட்லயும் சரி. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பெண்களுக்கு தான் தெரியும் ஏன் அப்பா அம்மா வந்து சொந்த வீடு இருக்கிறவங்க வீட்டுல தான் கட்டி கொடுப்பேன்னு சொன்னாங்கன்னு. ஏன்னா அங்க அவங்க அவ்வளவு சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. தயவு செய்து மனைவி கிட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேசாதீங்க. அப்படி பேசுறது அவங்கள மட்டும் இல்ல, உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்த பெண்களையும் சொல்ற மாதிரி தான். ஆனா அது பல ஆண்களுக்கு புரிய மாட்டேங்குது. எஸ், டேக் இட் ஃபார் கிராண்டடா சீக்கிரமா எடுத்துக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. இவங்க நம்மளோட தானே, இதுக்கப்புறம் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அப்படின்றதுக்காக ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட். சார் இப்போ வந்து எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் யாரை லவ் பண்றாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அது 90% அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லவ்வே. இப்போ செகண்ட் லவ் போறதுக்குமே ஒரு பயம் இருக்கும். ஆனா அது போனதுக்கு அப்புறம் அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலா இருக்கும், அந்த நம்பிக்கையோட நம்ம போறப்ப. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஸ்பெஷலா, செகண்ட் லவ் ஸ்பெஷலா? மேபி ஐ அம் ராங்மா. என்னோட ஒப்பீனியன் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லவ்வை விட செகண்ட் லவ் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். சில பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஒரு லெசனா இருக்கும், ஆனா செகண்ட் லவ் ஒரு ட்ரெஷரா இருக்கும். உனக்கு ஃபர்ஸ்ட் லவ்ல கிடைக்காத ஒரு கம்ஃபர்ட் செகண்ட் லவ்ல கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட் லவ்ல பண்ண தப்ப செகண்ட் லவ்ல அகைன் பண்ண மாட்டீங்க. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் லவ்னால லைஃபே காலியா இருக்கும், ஆனா செகண்ட் லவ் அவங்க வாழ்க்கையே காப்பாத்திரும். இந்த செகண்ட் லவ்னு நான் சொல்றது உங்க ஹஸ்பண்டா கூட இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஸோ ஓகே. யாராவது இதுக்கு முன்னாடி லவ் பண்ணவங்க இருந்தீங்கன்னா உங்க ஃபர்ஸ்ட் லவ் ஸ்பெஷலா இல்ல செகண்ட் லவ் ஸ்பெஷலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களே ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்களே சார். அவங்களே குழம்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் லவா, செகண்ட் லவா? ஆனா அடி இல்ல வாங்குற நான் நினைக்கிறது அது சரியான்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா. ஸோ மக்கள் சொல்லட்டுமே. எஸ். எனிவே லவ் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் அப்படின்ற மாரி ஆமா, ஒண்ணு love is நமக்கு always பாடம் கத்து கொடுக்கும், இல்லனா அது மெமரியா மாறிடும். ஆமா, சோ ஸ்வீட். சார் எல்லாத்துலயுமே ஸ்ட்ரெஸ், எல்லாத்துலயுமே ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே லைஃப் நினைச்சாலே ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. எப்பதான் என் லைஃப்ல சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லட்டுமா? எஸ். ஓவரா யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஒரு நாள் எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி மாறும். அப்புறம் என்ன, இப்ப கொஞ்சம் சிரிக்கலாம்ல. இது அப்படியே கட் பண்ணி அவங்க ரீல்ஸா வச்சு போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சரிங்களா அப்படின்றது ஆக்சுவலி கொஞ்சம் பாசிட்டிவா பேசவே அது ஒரு பூஸ்ட் கொடுக்கும் சார். கண்டிப்பா. எக்ஸாக்ட்லி. சார் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அதிகமா தனியாவே அழுதுட்டு இருக்கேன். யார்கிட்ட போய் என் மனசுல இருக்கிறத ஷேர் பண்றதுனே தெரியல. யாரை நம்புறதுன்னு தெரியல. எனக்கு பிடிச்சவங்களே நான் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யார்கிட்ட தான் அவங்க தேடி போய் பேச முடியும்? ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் நிறைய பெண்களுக்கு இருக்குமா. நிறைய பேர் எனக்கும் இந்த ப்ராப்ளம் கமெண்ட்ல சொல்றாங்க. நான் என்ன பண்றதுன்னே தெரியல, யாருக்கிட்ட போய் என்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் சொல்றதுன்னே தெரியலன்றாங்க. ஆக்சுவலி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு தனிமை வருதோ அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் சேர்றாங்க, அந்த இடத்துல தான் ஒரு தனிமை வருதுனோ அப்படின்னு தோணுது. நிறைய பேருக்கு முன்னாடியெல்லாம் மாமியாரோடைய கொடுமை தாங்க முடியாம கட்டின புருஷன்கிட்ட சொல்லிட்டு அழுவாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல புருஷனுடைய கொடுமை தாங்க முடியாம யாருக்கிட்ட சொல்லி அழறதுனே தெரியாம இருக்காங்க. ஏன்னா அவங்க பெத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது, மாமியார்கிட்டயும் சொல்ல முடியாது. சில பேர் பிடிக்கலனா கூட வெறுக்க முடியாது. ஆனா சில பேர் ரொம்ப பிடிக்கும், அவங்க கிட்ட நெருங்கி கூட போக முடியாது. அன்புன்றது புரிதல்ல மட்டும்தான் இருக்கு. இப்பெல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு பின்னாடி ஒரு சுடுகாடே அமைதியா தூங்கிட்டு இருக்கும். அவங்களுக்குள்ள எவ்வளவு வலி இருந்தும் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுதான் பெண்கள். சோ டீப் சார். எஸ். இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க சார், பெண்கள் ஏன் எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியாவே போகணும்? நீங்க என்ன எல்லாமே பெண்கள் சம்பந்தமான கேள்வியாவே கேக்குறீங்க? சார் மேக்ஸிமம் உங்க ஆடியன்ஸ் எல்லாமே கேர்ள்ஸா தான் சார் உங்ககிட்ட ஒரு பிரதரா ஒரு ஃபாதரா அந்த மாதிரி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி கேர்ள்ஸ் கமெண்ட்ஸ் தான் வருது. நான் என்ன பண்றது? இல்லையே, பாய்ஸ் நிறைய பேர் என்கிட்ட என்னங்க நீங்க எல்லாம் இப்போ கேர்ள்ஸ் கேட்குற கேள்விக்கே பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சண்டைக்கு வராங்களே. தனி நம்ம ஒரு செக்ஷன் போலாம் சார். ஃபுல்லா ஒரு ஆண்களுக்கான டாபிக்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணி. இந்த டைம் நான் கண்ணில் பட்டதெல்லாம் பெண்களோட கமெண்ட்ஸா இருந்தது, அதனால தான். சரி, திருமண வாழ்க்கையில உச்சகட்டமான அன்பு எது தெரியுமா? கணவன் எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் எவ்வளவுதான் கேவலமா பேசினாலும் கடைசி வரைக்கும் அவரை விட்டு தரவே மாட்டாங்க. எத்தனையோ பெண்கள் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா இருக்கிற பெண்ணோடைய கர்வம் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கும். உண்மையா இருந்து என்ன சாதிச்சோம்? உனக்கு ஏமாற்றம் தானே கிடைச்சது. அதெல்லாம் மரணத்தை விட கொடுமையான வலிங்க. ஒருத்தர்கிட்டேருந்து கிடைக்கிற அன்பு கேட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல, கேட்டு கூட கிடைக்காம இருக்கு பார்த்தீங்களா, ரொம்பவே வலிக்கும். மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எதிர்பார்க்குற வலியை விட இவங்க இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை தரும். இந்த உலகத்துல யாருடைய மாறுதலுக்காகவும் நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இந்த மனிதர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரும் யாருக்கும் உண்மையாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க தேவை நிறைவேற வரைக்கும் என்ன வேணா பேசுவாங்க, எப்படி வேணா இருப்பாங்க. சே, ரொம்ப ஒரு உண்மையான விஷயம் சார். ஆஃப்டர் ஆல் எல்லாரும் மனிதர்கள் தானே அப்படின்ற மாதிரி. நோவனிஸ் புனிதர்கள் அப்படின்றது தான். சார் ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க கேள்வியில் என்ன இருந்ததுன்னா, இப்போ இத்தனை நாள் நான் வாழ்ந்த லைஃப்பில் மற்றவங்க கிட்ட பொறுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாத்துக்குமே ஒரு இடத்துல பெர்மிஷன் கேட்குற ஒரு சுச்சுவேஷனே இருந்துட்டு இருந்தது. எனக்கான லைஃப்பை நான் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கும் நிறைய தடைகள் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவளால முடிஞ்ச வரைக்கும் அவனுக்காக அவ போராடிட்டா. உதாசீனப்படுத்தப்பட்டு கூனி குறுகி நிறுத்தப்பட்டு அவமதிக்கப்பட்டு கைவிடப்பட்ட அவ மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை அவளுக்காக வாழ நினைக்கிறது தப்பே இல்லை. தப்பாவே இருந்தாலும் இனிமேல் கை கட்டி வாய் பொத்தி நீ நிக்க தயாரா இருக்கவே கூடாது. ஓகே, கமான், இது நமக்கான டைம் அப்படின்றது தான். அவ்வளவுதாங்க. ஒரு லைஃப் ஆமா கொஞ்சமாவது என்ஜாய் பண்ண வேண்டாமா? லைஃபை, வாழ்க்கையை கொஞ்சமாவது வாழ வேணாமா? ஆமா சார். ஏன்னா இட்ஸ் நெவர் லேட் அப்படின்றது தான் தோணுச்சு. எப்போ வேணாலும் நம்ம லைஃபை வாழ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனா நிறைய பேர் என்னை வந்து எங்க பார்த்து அடிக்கணும்னு தயாரா இருக்காங்க. எதுக்கு சார் இல்ல, அடிக்கணும்? நான் வந்து இப்படி பேசிடுறேன்னா இப்போ பொம்பளை பசங்கெல்லாம் வந்து இப்போ வந்து நான் என்னுடைய லைஃப்பை வாழ போறேன்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்களா. அதனால நிறைய ஹஸ்பண்ட்ஸுக்கும் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் இப்போ ஒரு எனிமையா மாறிக்கிட்டு வரேன். கமெண்ட்ஸ்லாம் வருதா இல்ல மெசேஜ் அனுப்புறாங்களா தனியா? எனக்கு மெசேஜஸ் வரல, ஆனா அவங்க மனசுல இருக்கும்ல, ஓகே, டெஃபினட்டா இருக்கும்ல. இவன் தானே காரணம், எனக்கு ஒரு கொத்தடிமை இவ்வளவு நாள் இருந்தா அந்த கொத்தடிமை வந்து இல்லாம போனதுக்கு இவன் தான் காரணம்னு நினைப்பாங்கல்ல.
ஓகே, வாய்ப்பு இருக்கு. ஆமா. எனக்கு ஏதாவது ஆபத்தும் பாதிப்பும் வந்தா கூட பரவாயில்ல. இந்த பெண்கள வந்து கொத்தடிமையா நடத்துற ஆண்கள் கிட்டேருந்தும், சமூகத்துக்கிட்டேருந்தும் அவங்கள காப்பாத்துறது தான் என்னுடைய அல்டிமேட் கோல்மா. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். சார் லைஃப்ல நம்ம எந்த குணங்கள் எல்லாம் மாத்திக்கிட்டா நம்ம லைஃப் சூப்பரா இருக்கும்? எதெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு கேக்குறேன். சூப்பரான கொஸ்டின்மா. ஓகே. கோவத்த குறைச்சு பாருங்க. உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அகந்தைய குறைச்சு பாருங்க. உங்களை சுத்தி நல்ல உறவுகள் பெருகும். வீண் பேச்சுகளை குறைச்சு பாருங்க. வீண் சண்டைகள் குறையும். அடுத்தவங்களை குறை சொல்லாம இருந்து பாருங்க. உங்க உள்ளம் தூய்மையா இருக்கும். சுயநலத்தை கைவிட்டு பாருங்க. உண்மையான அன்பு உங்களை தேடி வரும். சிரிங்க. ஓகே. சிரிக்க பழகுங்க. ஆ. எதிரிகளும் நண்பர்களா மாறுவாங்க. மன்னிக்க பழகுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரம் முற்றிலும் நீங்கும். பழி வாங்கணுன்ற எண்ணத்தை மறந்துருங்க. உங்க மனசு அமைதியாகும். கொடுத்த வாக்க காப்பாத்தி பாருங்க. உங்க மதிப்பும் மரியாதையும் கூடும். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்க. வாழறதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாவ்! சார் கேக்குறப்பயே அவ்வளோ ஃபீல் குட்டா இருக்கு சார். இதெல்லாம் கடைபிடிச்சா எவ்வளோ சூப்பரா இருக்கும் லைஃப் இது அப்படின்ற மாரி ஆக்சுவலி இருக்கு. பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப ஈஸிமா. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்ல எப்பவுமே ஹாப்பியா இருக்கலாம். எஸ். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. பட் பிராக்டிஸ் பண்ணா அதுவே பழகிரும். எஸ், பிராக்டிஸ் தான். எஸ். சார் ஒரு பையன் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ம்ஹும். என்னன்னா அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து அவர் காமெடியா பண்ற விஷயங்களை அவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்களாம். மத்தவங்க முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. பட் இவங்க மட்டும் சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதனால பெரிய பிரச்சனை வருது. ஸோ ஹியூமரை வந்து கரெக்டா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொது இடங்கள்ல தன்னை அவமானப்படுத்துறது, தான் செய்யற வேலைக்கோ தனக்கு சொந்தமான உறவுக்கோ வேற ஒருத்தர் உரிமை கொண்டாடும் போது, தன்னை பத்தி அதிகமா வெளியே பொய்களை பரப்பும் போது, தன்னுடைய எல்லைகளை மதிக்காத போது, இதெல்லாம் உங்களுடைய காதலியோ இல்ல உங்களுடைய மனைவியா இருந்தாலும் சரி ஒத்துக்கவே மாட்டாங்க. பொது இடங்கள்ல ஒரு பெண்ணை நீங்க அவமானப்படுத்துறீங்க அப்படின்னா அவங்க எப்படி அதை ஏத்துப்பாங்க? நிறைய ஆண்கள் இந்த தப்பை பண்றாங்க. நான் சும்மா காமெடி பண்ணேன், விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது இடத்துல அவமானப்படுத்துறது எந்த ஒரு பொண்ணுமே இதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க அப்போ சைலண்டா இருந்தா கூட அது அவங்களுக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்களே, தயவு செய்து அதை மட்டும் பண்ணாதீங்க. அவங்க செஞ்ச வேலைக்கோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச உறவுக்கோ உரிமை கொண்டாடினா அதை எந்த பொண்ணாலையும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த பெண் தன் புகுந்த வீட்டை தன்னுடைய வாழ்க்கையா நினைச்சு வரும்போது அவளுக்கு பிடிக்காத மாதிரி அங்க இருந்தா அவளால ஏத்துக்க முடியாது. அதனால பெண்களுக்கு ஏத்த கம்ஃபர்ட் ஜோனை அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நீங்க மதிச்சா மட்டும் போதும். ஓகே, மதிக்கணும். அதுதான் பேசிக். போதும். யா சார். ஜஸ்ட் மதிச்சா மட்டும் போதும். ஆமா சார். அதுலயே எல்லாமே அடங்கிரும்னு நினைக்கிறேன். எல்லா Yes. எமோஷன்ஸும். எஸ். லைஃப்ல பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறப்ப நம்மளை சுத்தி இருக்கவங்களை இழந்துருவோமோன்னு சொல்லி ஒரு பயம் வருது சார். அதை எப்படி தாண்டுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குட் கொஸ்டின். உங்களுடைய சில முடிவுகள்ல பிடிவாதமா இருங்க. சில மனிதர்களை இழக்க நேரிடும். ம். ஆனா உங்களை நீங்க காப்பாத்திக்கலாம். ட்ரூ சார். கடைசியில நம்ம மட்டும்தான் நம்ம கூட இருப்போம். அதானே? ஓகே. யூ ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எஸ். பிரியாரிட்டைஸ் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் நெக்ஸ்ட் தான். சூப்பர் சார். நீங்க தான் ஃபர்ஸ்ட். ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீங்க இந்த ஒரு விஷயம். சார் ஒரு ஆண் கேட்டிருந்தாரு, எந்த ஸ்டேஜ்ல இருக்க பெண்ணை பார்த்து பயப்படணும் அப்படின்னு சொல்லி. பயப்படணுமா? இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட பெண்கள் அப்படின்னு கேக்குறாரு. அவர் எந்த டேர்ம்ஸ்ல கேட்டாரோ எனக்கு தெரியல. பட் நான் புரிஞ்சதை வச்சு இதுக்கு ஒரு பதிலை நான் சொல்றேன். ஓகே. ரொம்ப விசுவாசமா இருக்கிற ஒரு பெண் எந்த தருணத்துல உங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு போய் தன்னுடைய வாழ்க்கையை தானே கட்டமைச்சுக்க முடியும், தன்னால இந்த சொசைட்டில தனியா தலைநிமிர்ந்து வாழ்ந்துட முடியும், அப்படி நம்பி வெளியேற முடிவெடுக்கிறாங்களோ அந்த தருணத்துல அவங்க ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்களா மாறுவாங்க. உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா தான் இருந்தாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா தான் இருந்தாங்க, உங்களுக்கு திருப்பி திருப்பி நிறைய சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க, உங்களுக்கான வாழ்க்கையை மட்டும்தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஒரு தேவைகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் உணர்வு இருக்குன்றதை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. அதனால இனிமேல் தன்னால தனியா வாழ முடியும் அப்படிங்கிற முடிவை அவங்க எடுத்துட்டாங்க. இனிமேல் அவங்க மிக மிக ஆபத்தானவங்களா இருப்பாங்க. ஓகே. தன்னோட முடிவுகளை தானே எடுக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு woman-ஆ இருப்பாங்க. முடிவை எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கண்ணகி ஆயிடுவாங்க. ஓகே. இனிமேல் நீங்க என்ன பண்ணாலும் திரும்ப அவங்க உங்ககிட்ட வரப்போறது கிடையவே கிடையாது. அவங்க மிக மிக உயரமா போய் வாழ்ந்து காட்டுவாங்க. அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கான பாடமா இருக்க போகுது. உங்களுக்கெல்லாம் வார்த்தையில சொன்னா பத்தாது, நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி போய்க்கிட்டே இருப்பாங்க. பெரிய ரிவெஞ்சா இருக்கும். அது பயங்கர ரிவெஞ்சா இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டே நெருங்க முடியாது அவங்க கிட்ட. Yes, அவங்கள நீங்களே போய் காலில் விழுந்தா கூட எட்டி வச்சிருவாங்க. கெட் லாஸ்ட்
அவ்வளவுதான். வாவ்! அசோக் இந்த டேட்ட குறிச்சு வச்சுக்கோ அப்படின்ற மாரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாஸ் சீன் பார்த்த மாதிரி இருக்கு சார். எக்ஸாக்ட்லிமா. பெண்கள் சாதாரணவங்க இல்ல. 100 ஆண்களுக்கு ஒரு பெண்ணு சமம். நிறைய பேருக்கு இது தெரியல. அவங்க எல்லாத்துக்குமே அப்படியே அடங்கி அடங்கி போறதுனால அவங்க ரொம்ப வீக்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தே வெரி ஸ்ட்ராங் ஓகே. மென்டலி. எஸ். பிசிக்கலி மேபி வீக்கா இருக்கலாம். மென்டலி 100 ஆணுக்கு சமம் ஒரு பெண்ணு. ஓகே. இதுதான் இத பார்த்து தான் பயப்படணும்னு ஒரு எச்சரிக்கை குடுத்திருக்கீங்க. ஓகே. ஆமா. சார் ஒரு சீனியர் சிட்டிசன் கேட்டிருந்தாங்க. கேட்கிறப்பயே ரொம்ப சென்சிட்டிவா தான் இருந்தது இந்த கேள்வி. ம், அடிக்கடி எனக்கு வந்து இந்த டெத் அச்சுறுத்தலாவே இருந்துட்டு இருக்கு. ம், ஸோ ம். நான் என்ன பண்ணியிருக்கணும் சாகுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் கேட்கிறாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த எண்ணமே வரக்கூடாது ஆமா. உங்களுக்கு. ஓகே. அது எல்லாருக்கும் வர்றது தான். அது வரும்போது வரட்டும். ஏன் நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பிறப்பு இறப்பு நம்ம கையில இல்ல. நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அது வரும்போது வரட்டுமே. பட் இருந்தாலும் நீங்க கேட்கறதுனால நம்ம என்ன பண்ணணும் ஆஸ் எ சீனியர் சிட்டிசன் நீங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஓகே. இந்த உலகத்தை விட்டு நம்ம போறதுக்கு முன்னாடி முக்கியமா 4 விஷயத்த நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா இறப்புன்றது யாருக்கு எப்போ எப்படி வரும்னு தெரியாது. ஒண்ணு, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நாமினி ஆட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா இந்தியன் பேங்க்ல நியர்லி 78,000 crores இன்னமும் கிளைம் ஆகாம இருக்குது. ஏன்னு கேட்டா இந்த மாதிரி நாமினி டீடைல்ஸ் ஆட் ஆகாம இருக்கிறதுனால. ரெண்டாவது, நீங்க ப்ராப்பரா உயில் ஒன்று ரெடி பண்ணணும். உயில் எழுதுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க சில பேர். ஒரு பேப்பர்ல ப்ராப்பரா உயில் எழுதி 2 பேர்கிட்ட சைன் வாங்கினாலே அது வேலிட் தான். ஆனா எதிர்காலத்துல வரப்போற பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த உயிலை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ப்ராப்பரா உயில் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய அமௌண்ட் யாருக்கு போகணும் அப்படின்ற லீகல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்காது. மூணாவது, டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வைங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பம் ஒருத்தருடைய இறப்புக்கு அப்புறம் ஃபினான்ஷியலி ரொம்பவே டவுன் ஆயிடுறாங்க. சில பேர் இன்னைக்கு ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்க ஃபேமிலிக்கு வராமல் இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டு வைங்க. நாலாவது, நீங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் டீடைல்ஸ் எல்லாமே ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். நீங்க யாருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு யார் அமௌண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் நீங்க கண்டிப்பா எடுத்து வைக்கணும். அதுல உங்க பேங்க் டீடைல்ஸும் இருக்கணும். லோனு, இன்வெஸ்ட்மெண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். நிறைய ஃபேமிலியில ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த டீடைல்ஸ்லாம் தெரியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ட்ரூ சார். அது நெறைய இடங்கள்ல நடக்குது. அதுவும் இல்லாம ஒருத்தர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பேரை வச்சு ஏமாத்துறது இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய ஏமாத்துறாங்க. அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் சரியா பண்ணிட்டாங்கன்னா அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் சம்பாதிச்சது அவங்க குடும்பத்துக்காக. ஸோ அட்லீஸ்ட் அவர் மறைவுக்கு அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு சரியா போய் சேருவாங்க. சார் ஒரு பையன் இந்த கேள்வி கேட்டிருந்தாரு. காசு தான் நம்ம லைஃப்க்கு ரொம்ப தேவையான விஷயமா? எனக்கு காசு இருந்தா தான் மதிப்பாங்களா? என்னன்னா யாருமே எனக்கு அன்பு, பாசம் எல்லாமே என்ட்ட பொய்யா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருந்தாரு. அவர் கேட்கிற மாரி பணமா இல்ல பாசமா? ஒரு ஆண் கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவனை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. நீ உன் குடும்பத்துல ஒரு தெளிவான பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு பயங்கர டேலண்டடான பர்சனா கூட இருக்கலாம். ஆனா உன் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லைன்னா நீ என்ன சொல்றியோ இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுருவாங்க. இதை விட ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கவே கிடைக்காது. உன் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் உனக்கு இப்போ சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது இருந்தா மட்டும். உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சைலண்டாக இருக்கும் உன் லைஃப். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது ஒரு ஆணுக்கு ரொம்பவே முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் லக்ஸுரி. உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் என்னதான் இருந்தாலும் உன்னால மீண்டு வர முடியும். அதுவே இல்லைன்னா மணி தான் செக்யூரிட்டி எல்லாருக்கும் வாழ்க்கையில. மணி இஸ் அல்டிமேட். எஸ். இந்த பணமா, பாசமா இந்த கேள்விலாம் இல்லவே இல்ல. பணம் தான் பணம் ஃபர்ஸ்ட். இருந்தா பாசம் வரும். பணம் இல்லைன்னா வேஷம் தான். ஆக்சுவலி பணம் இருந்தா நம்ம லக்ஸரியா கூட சோகமா இருக்கலாம் சார். அதுதான் விஷயம். சந்தோஷமா சோகமா இருக்கலாம் அதான். ஆமா. சோகமா இருந்தாலும் சந்தோஷமா தான் சோகமா ஆமா, இருக்கணும். கம்ஃபர்ட்டா நிம்மதியா அந்த படுக்கிற ஆமா. இடத்துல இருந்து உட்கார இடத்துல இருந்து ஆமா. எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்கலாமே. 99.9% பணம் இருந்தா சந்தோஷம் இருக்குமா? ஆமா சார். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு. கிவ் த மணி. நான் எப்படி காட்டணும்? என்கிட்ட கூட நான் எப்படி சந்தோஷமா இருக்குன்னு வாழ்ந்து காட்டுறேன். காட்டுறேன் அப்படின்னு. ஆமா. ஓகே. ரொம்ப கேஷுவலா. அது யார் சொல்றா தெரியுமா? ம். அப்பங்காரன் தாத்தங்காரன் சம்பாதிச்சு வச்சிருப்பான் பணத்தை. எஸ். புரியுதா? அவங்களுக்கு பணம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சு அந்த காசு இருக்கு என் பாருங்க, காசு இது அது ஒரு தனி சந்தோஷம் கெத்தா தான். இருக்கும். ஆமா, ஓகே. கெத்து தான். எஸ். சார் ஆக்சுவலி ரொம்ப கேஷுவலா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய பேருக்கு ஆறுதலா இருந்திருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால தான் திருப்பி திருப்பி நிறைய கேள்விகள் ரொம்ப சென்சிட்டிவா டீப்பான கேள்விகளா நோக்கி வந்துட்டே இருக்கு. ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய கேள்விகளோட நீங்க வேற கஷ்டமான்னு வேற சொல்லிட்டீங்க. எவ்வளவு கஷ்டமான்னு சொல்லி ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய எபிசோட்ஸ்ல நிறைய கேள்விகளோட உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த கண்ணாடியில எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு கண்ணாடியில பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல்ல நிறைய படிப்பேன். நடுவுல கொஞ்ச நாள் படிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. ஓகே. இப்ப திருப்பி நிறைய படிக்கிறேன். அது எனக்கு கண்ணாடி கொடுத்த ஒரு 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 Gift. ஒரு கிஃப்ட். ஓகே. ஆமா. என்னால படிச்சா மட்டும் தானே, படிக்கிறதுனாலையும் கேட்கறதுனாலையும் பார்க்கறதுனாலையும் தான் என்னால உங்களுக்கு பதில் சொல்ல முடியுது. ஸோ படிக்கிறதுக்கு கண்ணாடி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதனால எந்த சப்ஜெக்ட் எது வேணா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடுனா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். எஸ் சார். நிறைய கேள்விகளோட உங்களை நோக்கி வந்துகிட்டே இருப்போம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ ஸோ மச் வாணி. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. யா தேங்க்யூ சார். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.